ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நீங்கள் அடிக்கடி காரில் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வரா? அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான். வரும் ஏப்ரல் 1 2026 முதல் டோல் பிளாசாவில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இனிமேல் நீங்கள் சுங்கச்சாவடியில் பணத்தை நீட்டினாலும் எதுவுமே நடக்காது சொல்கிறாங்க. இது விஷயமா முழுமையான தகவல் இந்த பதிவில் பார்க்கலாம். கம்மிங் ஏப்ரல் 1 2026 முதல் எல்லா சுங்கச்சாவடியிலையும் ரொக்க பணம் ஏற்கப்படாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதன்படி நீங்கள் சுங்க கட்டணம் செலுத்த ஃபாஸ்டேகு இல்லை யூபிஐ, அதாவது ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப் மூலமாக பேமெண்ட் மேற்கொள்ள முடியும். கேஷாக இனிமேல் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாத பார்த்துக்கோங்க. எதற்காக இந்த மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாற்றம் நீண்ட வரிசைகளில் இருக்கும் வாகனத்தோடைய எண்ணிக்கையை குறைக்கவும், போக்குவரத்து இயக்கத்தை விரைவுபடுத்தவும், பண பரிமாற்றத்தை குறைக்கவும், முழுமையான டிஜிட்டல் முறையை உறுதி செய்யவும் உதவும்ன்ட்டு அரசு தெரிவிக்கிறாங்க. தற்போது 90% மேற்பட்ட வாகனங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேகை பயன்படுத்தி வராங்க. ஃபாஸ்டேக் இல்லாதவங்க பணத்தை செலுத்திங்கன்னா இரட்டை கட்டணம் செலுத்த வேண்டும். இதுவே யூபிஐ மூலமாக செலுத்தினா 1.25 மடங்கு 1.25 மடங்கு பார்த்தீங்கன்னா கட்டணம் விதிக்கிறாங்க. ஏப்ரல் 2026 முதல் பணம் செலுத்துவது முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா நிறுத்த போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு எந்த சிரமமுமே இருக்காது. ஆனால் ஃபாஸ்டேக் இல்லாதவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக தான் பேமெண்ட் பண்ணி ஆகணும். யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா 1.25 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும், பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் ஏப்ரல் 1 முதல் தேசிய நெடுஞ்சாலைகள் முழுக்க பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக மாறப்போகுது. இது பணமில்லா இந்தியாவை நோக்கிய முக்கிய படியாகவும் சொல்கிறாங்க. ஃபாஸ்டேக யூபிஐ பயன்படுத்துறது ரொம்பவே ஈஸி, பாதுகாப்பானது, விரைவானது. அதனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறையை இதை மக்கள் மத்தியில் பயன்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. 1 வெஹிக்கிள் 1 ஃபாஸ்டேக். ரீசெண்டாக அரசாங்கம் ஒரு வாகனத்துக்கு ஒரு ஃபாஸ்டேக் மட்டுமே பயன்படுத்த வேண்டும்ன்ற ஒரு விதியை கட்டாயமாக்குறாங்க. ஒரு வாகனத்திற்கு பல ஃபாஸ்டேக் வாங்குவதோ அல்லது ஒரு ஃபாஸ்டேகை வேறு வண்டிக்கு மாற்றுவதோ கூடாது சொன்னாங்க. மேலும் உங்கள் ஃபாஸ்டேக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்டேட் செய்திருக்க வேண்டும். இல்லைன்னா ஃபாஸ்டேக் பிளாக் ஆகிரும். ரெண்டாவது ஜிபிஎஸ் டோல் சிஸ்டம், ஜிஎன்எஸ் சொல்லுவாங்க. சுங்கச்சாவடிகளே இல்லாத சேட்டலைட் அடிப்படையிலான கட்டணம் வசூலிக்கும் முறை அரசு கொண்டு வர போகிறாங்க. இது இப்போதைக்கு சோதனை முயற்சியில் இருக்குது. எதிர்காலத்தில் நீங்கள் நெடுஞ்சாலையில் எவ்வளோ தூரம் பயணிக்கிறீங்களோ அந்த தூரத்துக்கு மட்டும் உங்கள் கணக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா பணம் கழிக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 1 முதல்ல உங்கள் ஃபாஸ்டேகில் பேலன்ஸ் இருக்கா செக் பண்ணுங்கள். அப்படியே கேஒய்சி முடிக்கலாம் முடிச்சுக்கோங்க. இந்த தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே விஷயமும் கருத்துக்கு ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.